இதோட மெயின் யூசேஜ் வந்து என்னென்னா ஓரியன்டேஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்கெட்சு இந்த ஃபேஸில் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா வந்து நார்மலாக இதுதான் ஓரியன்டேஷன், இப்படி தான் வந்து நமக்கு வரும். இது ஹாரிசான்டல், வெர்டிக்கல், இது வந்து ஒரிஜின் பாயிண்ட். நம்ம வந்து இதை மாற்ற முடியாது. இப்போ இது வந்து ஃப்ரண்ட் இந்த பிளெயினை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் அல்லது இந்த ஃபேஸை கன்சிடர் பண்ணுறோம். இப்போ எனக்கு இந்த ஃபேஸில் நான் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணணும்னு வைங்க. இப்போ நார்மல் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த ஃபேஸில் நான் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறேன். இது ஹாரிசான்டல், இது வெர்டிக்கல். பார்த்தீங்களா, பேக் ஃபேஸ் தான் ஓரியன்டேஷன் மாறவே இல்லை, சேம் அப்படி தான் வருது. பட் எனக்கு வந்து இந்த கோஆர்டினேட்ஸோட இந்த ஒரிஜின் பாயிண்ட்லேருந்து இது எனக்கு இந்த சைடு வந்து ஹாரிசான்டலாக எனக்கு வரணும், இது எனக்கு வெர்டிக்கலாக வரணும் அப்படின்னா வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த பொசிஷன் ஸ்கெட்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொசிஷன் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுறோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல், இதை ஹாரிசான்டலாக மாற்றிடுறோம். இப்போ ஓரியன்டேஷன் நமக்கு இது ஒரிஜின் பாயிண்டாக வச்சுட்டு இது இந்த சைடு வந்து ஹாரிசான்டல் சைடாக இப்படி ஹாரிசான்டலாக வரும். இது வந்து வெர்டிக்கல், இது மேலே வந்துடும். இப்போ பாருங்கள், ஓகே மாறிடுச்சிங்களா. இப்போ நமக்கு இப்போ இதை பாருங்கள். இப்போ இந்த பேக் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணோம்னா டிஃபால்ட்டாக வந்து இது ஹாரிசான்டல், இது வெர்டிக்கல், இப்படி தான் ஓரியன்டேஷன் நமக்கு வருது. இப்போது நார்மல் ஸ்கெட்சில் இப்போ பொசிஷன் ஸ்கெட்சில் போயிட்டு இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரிஜின் பாயிண்ட் இங்கே இருக்குது, ஹாரிசான்டல், வெர்டிக்கல் இந்த பிளாக்கில். இப்போ இங்கே ஒரு கட் இருக்கிறனால பாருங்கள். இப்போ எனக்கு இதே பேக் சைடு தான் எனக்கு வந்து இப்படி சேஞ்ச் பண்ணணும். ஹாரிசான்டல் வந்து நான் வந்து இந்த சைடு கொடுக்குறேன், வெர்டிக்கல் வந்து எனக்கு இந்த சைடு கொடுக்கணும். இதை ஒரிஜின் பாயிண்டாக வச்சு இந்த பிளாக் இந்த ஏரியாவில் வந்து நான் இதை வந்து ஒரிஜின் பாயிண்டாக வச்சு இந்த கோஆர்டினேட்ஸ் அதாவது இந்த ஏரியாவில் வந்து எனக்கு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணணும் அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு வெர்டிக்கலாக மாறணும். ஸோ வந்து ஸ்வாப் பண்ணுங்கள், மாறிடுச்சு. ஹாரிசான்டல் ஹச் கொடுங்க, இந்த சைடு மாறிடுச்சு. ஓகேங்களா. இப்போ ஓகே பார்த்தீங்களா, இதை ஒரிஜினாக இந்த பிளாக் நமக்கு இப்போ விசிபிளாக வந்துருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த பிளாக் வந்து நமக்கு ஸ்வாப் ஆகிடுச்சு, அப்படியே வந்து மாறிடுச்சு. இப்போ அது முன்னாடி வந்து இந்த கட்டு வந்து இங்கே இருந்துச்சிங்களா, இது வந்து கீழே இங்கே இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து அப்படியே இதை மாற்றிருக்கோம். பொசிஷன் ஸ்கெட்ச் மூலமாக வந்து இதை மாற்றிருக்கோம். இப்போ இந்த ஏரியாவில் இந்த கோஆர்டினேட்ஸ் இந்த ஏரியாவில் வந்து நம்ம ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் ட்ரா பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் வந்து பொசிஷன் ஸ்கெட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த கோஆர்டினேட்ஸில் அக்யூரஸியாக வந்து நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ண முடியும். இப்போ நார்மலாக வந்து இந்த சர்ஃபேஸ் எடுத்து இப்படி ஸ்கெட்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து டிஃபால்ட் பேக் சைடு ஓரியன்டேஷன் தான் நமக்கு வரும். மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம இப்போ வந்து இதை வந்து ஹாரிசான்டலாகவும் இதை வெர்டிக்கலாகவும் வச்சு ஓரியன்டேஷனையே மாற்றி இந்த இடத்துல ஸ்கெட்ச் பண்ணோம் லாஸ்ட்டாக. அதே மாதிரி வந்து இப்போ இது சர்ஃபேஸில் பண்ணியிருக்கோம், இதை வந்து நம்ம பாயிண்டில் பண்ணலாம். இந்த 2 லைனை ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடத்துல பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அதை அடுத்த வீடியோஸில் நம்ம அதை சொல்லியிருக்கோம், அதை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.